ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன். நம்ம இதன்ஸ் கிச்சன் இன்றைக்கி சிகப்பரிசி வச்சு ஒரு இனிப்பு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இதால் 1 டம்ளர் சிகப்பரிசி எடுத்துருக்கேன். இதை ஒரு 3 முறை கழுவிட்டு இப்போ இது கூட ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துப்போம். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அரைச்சி நல்லா மாவாக எடுத்துக்குவோம். மாவு நல்லா ரவா பதத்துக்கு அரைச்சாச்சு. இப்போ இது இந்த பக்கம் இருக்கட்டும். 100 வெல்லம் எடுத்துருக்கிறேன். இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் இன்னும் ஒரு பாதி வெல்லம் கூட இது கூட சேர்த்துக்கலாம். இதை கரைச்சி பாக எடுத்துக்கிடுவோம். பாகு பதமெல்லாம் கிடையாது, வெல்லம் கரையிறதுக்காக தான். இதை கரைச்சி எடுத்தோம்னா அதில் இருக்க தூசி மண்ணெல்லாம் போயிடும். அதுக்காக கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுருக்கேன். இந்த கடாய் இல்லைன்னா நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்க எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். எள்ளு பொரிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் வறுத்துக்கிறோம். பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம அடித்து வச்ச மாவை சேர்த்துக்கிறேன். கைவிடாமல் கிண்டணும். மாவுலேருந்து நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கேஸை சிம்மில் மாற்றிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாவை சேர்த்துக்குவோம். வெள்ளைப்பாகில் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட இன்னும் 1 கப்பு வெந்நீர் சேர்த்துக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். இது கூட 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்சுருக்க எள்ளு பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் நெய் நம்மக்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இதை இறக்கிடுவோம். இந்த மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு இட்லி தட்டில் துணி போட்டு நமக்கு என்ன மாதிரி வேணுமோ உருண்டை ஷேப்பில் வேணும்னா உருண்டையாக செஞ்சுக்கலாம். இந்த போல் பிடி கொழுக்கட்டையாக வேணும்னாலும் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இதை இப்போ இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். ஒரு ஆவியில் வெந்துடும். இது ஏற்கனவே வெந்த மாவுனால் வேக வச்சு எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். பாருங்கள், நல்லா சூப்பராக நமக்கு சிகப்பரிசி பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறமா இதே போலவே இப்படி இருக்கும். நம்ம மாவை வறுத்துட்டு செஞ்சோம்னா இந்த மாதிரி இந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது, நல்லாயிருக்கும். நம்ம சீக்கிரமே செஞ்சுட்டா கூட குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அப்படியே நல்லா பொசு பொசுன்னே இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.